சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். விவரங்களை வழங்கலாம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில நியூசிலாந்து அணியும் இந்திய அணியும் களம் கண்டு விளையாடியிருந்தது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி இந்திய அணி பேட்டிங் செய்ய தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்பரங்களில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வைத்திருந்தாலும் கூட ஸ்ரேயஸ் ஐயர் 79 ரன்களும், ஹார்திக் பாண்டியா மற்றும் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் நிலைத்து நின்று ஆடி அணிக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன்கள் குவித்திருந்தனர். நியூசிலாந்து அணி 250 ரன்கள் குவித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி வந்த நிலையில இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அபார பந்து வீச்சை வெளிப்படுத்தியதன் மூலம் இந்திய அணி 44 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ராணாவிற்கு பதிலாக பிளேயிங் 11 இடம் பிடித்த வருண் சக்கரவர்த்தி இந்த ஆட்டத்துல பிரமாதமான பந்து வீசி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்தி அபாரமாக செயல்பட்டிருக்கிறார். இந்த வெற்றியின் மூலமா அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலியாவுடன் இந்திய அணி விளையாட இருக்கு. குறிப்பா நியூசிலாந்து அணி தரப்புல அடுத்தடுத்த கடைசி வரை கேன் வில்லியம்சன் மட்டும் 120 பந்துகள்ல 81 ரன்கள் அடித்திருந்த நிலையை அடுத்தடுத்த வீரர்கள் சொற்ப ரன்களிலே ஆட்டமிழந்தனர். குறிப்பா பிரதானமான விக்கெட்டுகள், அதாவது வில்லியம், மிச்சல் சாண்ட்னர், கிளென் பிலிப்ஸ் உள்ளிட்ட விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தி அபாரமான பந்து வீசியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அஜய்.